Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. அப்படின்ட்டு என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லி இருக்கிறார், நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள். அவரும் ஒரு மனிதர் தான், கேட்டவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப அழகா சொன்னார், மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டான், ஆனால் அவன் மனிதனை மட்டும்தான் கண்டுபிடிக்க தவறிவிட்டான் என்று அவர் எழுதினார். இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்களாகத்தான் இங்கே அறியப்படுகிறோம். ஆனா மனிதனுக்குரிய தன்மையில், மனிதனுக்குரிய குணத்தில், மனிதனுக்குரிய மாண்போடு நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இந்த தலைப்புக்கான ஒரு தேடலாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். யாரை பார்த்தாலும் என்ன கேட்போம், நீங்க யார், நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்போம். என்னைக்காவது நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லை. நாம் நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான், அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வை சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம்பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மளை கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்ம கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால், உங்க முன்னாடி நிக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும், அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எப்படிங்க டெஃபினிஷன் கொடுக்கிறது? மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான், எப்படி நடந்துக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்தவரை விடுங்க, நாம எப்படி இருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கே என்ன தோணும், நம்ம ரொம்ப நல்லவன், உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டே கேட்டு பாருங்க, உலகத்திலே அயோக்கிய பையன் வந்தான் அப்படிம்பாங்க. நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது, நம் கூட இருக்கிறவர்களுக்கே நம்மை நாம் நிரூபிக்காத போது மனிதன் என்பவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மனிதன் ரொம்ப ஆச்சரியமானவன். 2 பேர் காலில் கட்டு போட்டிருக்கிறாங்க, நொண்டிக்கிட்டே வர்றாங்க, எதுக்க சந்திச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது 1999 கார்கில் போர் அப்படின்னு இருக்காரு, காலை தட்டு காமிச்சு. இது 1999 கார்கில் போர். அந்த ஆள் சொல்லியிருக்காரு, இது 2001 வாழைப்பழ தோல் அப்படின்னு இருக்காரு. அவர் எவ்வளவு பெருமையா இந்த போர்ல காலை இழந்தேன்னு சொன்னா அப்படியான ஆச்சரியப்பட்டுட்டு போறதை விட்டுட்டு இருந்தால் இது வாழைப்பழ தோல்ல அடிபட்டது. மனிதன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. 1000 மனிதர்களை கொன்று குவித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஹிட்லர் கடைசி நேரத்தில் தான் வளர்த்த நாய்க்கு நஞ்சு கொடுத்து விட்டு ஏங்கி ஏங்கி அழுதாராம். எத்தனை ஜனங்களை கொண்டு குவிச்சிருக்கிறார். அந்த குற்ற உணர்ச்சியே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் தான் வளர்த்த நாயை கொன்றுவிட்டு ஏங்கி ஏங்கி ஹிட்லர் அழுதார் என்பது வரலாற்றில் இருக்கிறது என்றால், மனிதன் எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம். ஜி நாகராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் தான் மனிதனுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன், ஒரு சிறப்பான வரைவிலக்கணம் தந்தார். மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொன்னார். மனிதன் மகத்தான சல்லிப்பயல். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மனிதனும் 100% நல்லவனாகவும் இருக்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் 100% கெட்டவனாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை. 90% கெட்ட மனிதன் கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பார். 100% நல்லவராக நாம நம்புகிற ஒரு மனிதன் கூட யாருக்கோ ஏதோ ஒரு தீமையை நிச்சயம் செய்திருப்பார். அப்ப ஒரு மனிதனுக்குள் மகத்தானவனும் இருக்கிறான், மோசமானவனும் இருக்கிறான், ரெண்டும் கலந்த கலவைதான் மனிதன் என்பதை மிக அழகாக ஜி நாகராஜன் என்கின்ற எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். சரி, இந்த மனுஷனுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுக்கலாம் அப்படின்னு கிரேக்க ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்களாம். நீங்க நிறைய ஆங்கில வார்த்தை நம்ம படிப்போம் இல்லையா, டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க படிக்கும் போது ஒன்று கிரேக்கத்திலிருந்து வந்திருக்கும், இல்லைன்னா லத்தீன்ல இருந்து அந்த வார்த்தை மருவி வந்திருக்கும்.
நிறைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த கிரேக்கம் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. காலையில 9 மணிக்கு எல்லா அறிஞர்களும் ஒரு பொது இடத்துல கூடுனாங்க. மனிதனுக்கு இன்னைக்கு வரைவிலக்கணம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. மனிதன் அப்படிப்பட்டவன், மனிதன் இப்படிப்பட்டவன், யார் என்ன சொன்னாலும் அவன் அந்த எல்லைக்குள்ள அடங்கவே இல்லை. சரி, கடைசியா ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப எளிமையா ஒரு வரைவிலக்கணம் சொல்றேன், இது மனிதனுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும், நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, 2 கால் உள்ள ஒரு உயிரினம். ஆமா சரிதானே, எல்லா உயிரினமும் 4 காலோட இருக்கு, மனுஷன் 2 காலோட இருக்கான், சபாஸ் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க, இந்தா வந்துடுறேன்ட்டு ஓடி போனார். போயிட்டு 5 நிமிஷத்துல கையில எதையோ ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு வந்தார். என்னப்பா கொண்டு வந்திருக்கிற? டக்குன்னு அந்த துணியை எடுத்து காமிச்சார். உள்ள ஒரு கோழி இருந்தது. என்னது இது அப்படின்னாங்க. இதுதான் மனிதன் அப்படின்னாரு அவரு. எப்ப இது மனிதன் இல்லப்பா, கோழி. இல்ல, நீங்க என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்க? மனிதன் என்பவன் 2 கால் கொண்ட பிராணி என்று சொன்னீர்கள் இல்லையா, இதுவும் 2 கால் கொண்ட பிராணி தான், அப்ப இதுவும் மனிதன் தானே அப்படின்னு. அப்போ கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்து. சரி இப்படி மாத்திக்குவோம், மனிதன் என்பவன் இறகுகளே இல்லாத 2 கால் பிராணி அப்படின்னு அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார். இருங்க இருங்க அவசரப்படாதீங்க, இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுன்னு மறுபடியும் அவர் ஓடினார். திரும்ப எதையோ மூடி கொண்டு வந்தார். என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கோழியில உள்ள எல்லா சிறகுகளையும் அவரு பிடுங்கிட்டார். இப்ப சொன்னார், இதுதான் நீங்க சொன்ன சிறகுகள் இல்லாத 2 கால் பிராணி, அப்ப இதை மனிதன் நீங்க ஏத்துக்கலாமா? கடைசியா எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஏக மனதாக ஒரு முடிவெடுத்தார்கள். ஒரு நாளும் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கவே முடியாது, அதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். வரைவிலக்கணம் தரவே முடியாது என்று வரைவிலக்கணம் தரப்பட்ட ஒரு உயிரினம் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் தண்ணி பாட்டில் வாங்குறதுலையும் பரபரப்பாக இருக்கிறீங்க. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், இல்லை கொஞ்சம் கவனிச்சு கேட்டால் தானே நம்ம எதாவது சொல்ல முடியும். மனிதனை எந்த அளவுகோலுக்குள்ளேயும் நம்மளால அடக்கவே முடியாது. அவன் ரொம்ப விசித்திரமானவன், நம்ம ரொம்ப வினோதமானவனாக இருப்பான். மனிதனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு அறிவியல் கண்காட்சியில் 3 பெட்டியை சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. 3 பாக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு, ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்னு இருக்காங்க. முதல் டப்பால என்ன எழுதியிருக்குன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்குது. அவர் என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஒட்டியிருக்கிறாங்க. ஆமாம் இதுக்கு பல்லில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்குறார். ஒரு பெரிய தேள் உருவப்படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சரி. அந்த 3வது பெட்டியில் இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்துருக்கிறாரு. கண்ணாடி இருந்திருக்கு. இவர் முகமே அதில் தெரிஞ்சிருக்கு. ஒரு மனிதனுடைய புகைப்படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனிதன்ட்டு போயிடலாம். ஆனால் கண்ணாடி ஒட்டி இருந்தார்கள் இல்லையா, அந்த மாணவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது. இது ஏன் சிறப்புனா, உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அழகா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கும், தோல்ல கை போட்டிருக்கும், பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழியை மூடி அந்த இடத்துல அது உட்காந்துக்கும். மனிதனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனுடைய சிந்தனையை யாராவது எடுத்து பார்க்க முடியுமா? அதனால தான் மேடம் சொன்னதுனால சொல்றேன். கரிசல் காரிங்கிற பேர்ல நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். அதுல நான் ஒரு கவிதை எழுதினேன். எனக்கு பின்னால் நீ தோண்டிய குழியில் தான் மரமாக வளர்ந்தேன் நான். தள்ளி விடுறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு மனிதன் இல்லாமலா போய்விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்குது. மனிதன் 3 வகையானவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களாம், சர்க்கரை பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். நீங்க சர்க்கரை பொம்மையை ஒரு தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தானும் கரைஞ்சு அந்த தண்ணீரையும் இனிமையாக்கி விடும். சில மனிதர்கள் களிமண் பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது தானும் கரைஞ்சி அந்த தண்ணியமும் சகதியாக்கிரும். இன்னும் சில மனிதர்கள் பஞ்சு பொம்மை மாதிரி, அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அவ்வளோ தண்ணியவும் தானே உறிஞ்சுக்கிறோம். இந்த மனிதர்கள் 3 வகைதான். ஒன்று, தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற சுயநலம் கொண்ட மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் கெட்டு இந்த சமூகத்தையும் கெடுக்கின்ற மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள்
தானும் சர்க்கரையாக இனித்து இந்த சமூகத்திற்கும் இனிமையை தரக்கூடிய மூன்றாவது வகை மனிதர்கள். நாம எந்த இடத்திற்கு பயணம் போகிறோம் என்பதை நமக்கு அளவுகோலாக கொடுப்பவைதான் இலக்கியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார், நீங்கள் புராணங்களை, இதிகாசங்களை, காப்பியங்களை எல்லாம் அது கடவுள் தன்மையோட மட்டும் பார்க்க கூடாது, அது மனிதனுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும்னார். கம்பராமாயணத்தில் அவர் 3 கேரக்டர் எடுத்தார். 3 பேர். மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் எப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் இந்த உலகம் அழகாக இருக்கும். இதுக்கு 3 பேர் கம்பராமாயணத்தில் வர்றாங்க. ஒன்று அரக்க குணம், ஒன்று மனித குணம், இன்னொன்று தேவ குணம் அப்படின்னு 3 பேர் எடுத்துக்கிட்டார். ஒரு அம்மா கைகேயி, இன்னொருத்தங்க கோசலை, இன்னொருத்தங்க சுமித்திரை. இந்த 3 பெண்களை வைத்து இந்த நூற்றாண்டிலும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள். கைகேயி என்ன பண்ணாங்க, தான் மகனுக்கு அரசாட்சி கொடுத்தாங்க. கொடுத்ததும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, தனக்கு பிடிக்காத மகனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான், அரக்க குணம் படைத்தவன். தான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கவே கூடாது. இப்படி மனுஷங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குறுக்க கடந்து போயிருப்பார். அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கவே கூடாது. இது ஒரு குணம். இன்னொரு குணம் கோசலை. அவங்க என்ன பண்ணாங்க, பரதன் ஆட்சி செய்யட்டும், அவன் ராமனை விட நல்லவன், ஆனா ராமன் ஏன் காட்டுக்கு போகணும், அவன் வீட்டில் இருக்கட்டும், பரதன் ஆட்சி செய்யட்டும். இது நம்மள மாதிரி நடுத்தர மனிதர்கள். நானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற மனித குணம். அதையும் தாண்டி ஒரு குணம் இருக்கிறது, சுமித்திரை. அவளுடைய பிள்ளைகளை யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, இலக்குவனையோ சத்துருக்கனையோ யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. ஆனால் இலக்குவன் அம்மா கிட்ட வந்து சொல்றான், ராமனோடு நான் காட்டுக்கு போவேன். சுமித்திரை என்ன சொல்றாங்க, உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு இங்கே கம்முன்னு கடை, அவனைத்தானே போக சொல்லியிருக்காங்க, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லாம போ, அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து விட வேண்டும், தம்பியாக போகாதே, அடியவனாக போ என்று ஒரு தாய் அனுப்பி வைக்க முடியும் என்றால் அது தேவகுணம். என் பிள்ளை நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் பூ பூத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன காட்சி. திருவற்றியூர்ல ஒரு பாலத்துல ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த பாலத்து வழியா யாரு போனாலும் சரி, இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த குரங்கு போகுது, திரும்ப போகுது, இப்படின்னே சொல்லிட்டே இருந்திருக்கிறார். பக்கத்துல இருந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க, ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே, நீங்க பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்றீங்க. டே, அவன் பார்க்கறதுக்கு தான்டா மனுஷன், புத்தி பூரா நரி, யாரை எப்ப கவுத்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான். அவன் பாரு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா குரங்கு இங்க இருந்து அங்கத்தவும் அங்க இருந்து இங்கத்தவும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது. இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார், எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான், அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார். அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை, உங்கள் மண்ணில் தன்னுடைய அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமான் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்லாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்களுடைய கருணையை, பரிவை, அன்பை அவ்வளோ சிலாகித்து பேசுகிறோம். ஆனால் நம்ம வள்ளலார் சுவாமிகள் அவர் 2 துணி தான் கட்டியிருப்பார், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வெள்ளை ஆடையை இடுப்பில் கட்டியிருப்பார், இன்னொன்று வெள்ளை துணியை இழுத்து போர்த்தி இருப்பார். கூட இருந்த சீடர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் இதை வெட்டி தச்சு ஒரு சட்டை போட்டுக்கலாம்ல? அவர் சொல்லியிருக்கிறார், அந்த துணியை வெட்டினால் துணிக்கு வலிக்கும் இல்லையா, அதனால் அதை அப்படியே போர்த்தி கொள்ளுகிறேன்னார். என்னைக்காவது துணிக்கு வலிக்கும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசித்து பார்த்தா ஆரி ஒர்க்குக்கு 15,000 கொடுப்போமா மேடம்? புடவை 800 ரூபா, பிளவுஸ் 5000 ரூபா. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? ஏன் அப்படின்னா அதில் ஆரி ஒர்க் வச்சிருக்கிறாங்களா? ஆனால் துணியை வெட்டினால் அந்த துணிக்கு வலிக்கும் என்று ஒரு ஜீவன் இந்த மண்ணில் நினைத்திருக்கிறது என்றால் நாம் எப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்திருக்கிறோம். கையை கட்டிக்கிட்டே நடப்பார்.
ஏங்க இப்படி கை கட்டி நடக்கிறீங்க? நல்ல கையை வீசி நடங்களேன், உடம்புக்கு நல்லது தானே. கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று அஞ்சி கைகளை கட்டி கொண்டு நடந்தேன். காற்றுக்கு வலிக்கும்னு யாராவது நினைச்சாது பார்த்திருப்பாங்களா? எப்பேற்பட்ட மனிதன், எப்பேற்பட்ட மகான் நம்முடைய பூமியில் அவதரித்திருக்கிறார் நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நல்ல ஒரு சொற்பொழிவாளர். ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னுடைய மாடை விரட்டிக்கிட்டு கொண்டு வர்றாரு. அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள வரணும் அப்படின்னு மாடை அப்படியே அடிச்சு, சாட்டையால் அடிச்சு விரட்டி வேகமா வந்து அந்த மேடைக்கு முன்னாடி வந்துட்டார். வந்தா அந்த மாடு அப்படியே நொர தள்ளி அப்படியே மூச்சு வாங்க நிக்குது. இந்த ஜமீன்தார் இறங்கி, நல்ல வேலை சொற்பொழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு நிக்கிறார். இந்த காட்சியை பார்த்தோன்னே வள்ளல் பெருமான் இறங்கி ஓடுறார். எல்லாருமே ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு தான் ஓடுறாருன்னு நினைக்கிறாங்க. வேகமா ஓடி மூச்சு வாங்க கண்ணீரோடு அந்த நுரை தள்ளி நிற்கிற அந்த மாட்டை கட்டி பிடித்து கொண்டு, எனக்காகத்தானே நீ இவ்வளவு துயரத்தை இன்றைக்கு சுமந்தாய், என்னை மன்னித்து விடு என்று அழுத ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அவருடைய பெயர் வள்ளல் பெருமான். இப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையெல்லாம் எப்படி நமக்கு தெரிந்தது? அவரே வந்து சொல்லுவாரா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நீங்கள் இப்படி வாழுங்கன்னு? அப்ப அது ஒரு இலக்கியமாக, அது ஒரு புத்தகமாக, அது ஒரு கட்டுரையாக நமக்கு கிடைத்ததால் தானே இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார், நாமும் அது போல வாழ முயற்சியாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கிறது என்றால், வள்ளலார் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு புத்தகமாக இதே புத்தக கண்காட்சியில் கிடக்கிறது. நீங்க எத்தனை பேர் புக்கு வாங்கினீங்க? இன்னைக்கு 4வது திருவிழா. எத்தனை பேர் புக்கு வாங்கியிருக்கிறீங்க? உண்மையிலே புத்தகம் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நீங்க எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு தங்க நகை வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வீடு வாசல் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கையில் வாங்கியிருக்கிற புத்தகம் மட்டும்தான் என்றைக்கும் அழியாத சொத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடு ஒரு நாள் கை மாறி போகலாம், இந்த நிலம் ஒரு நாள் காணாமல் போகலாம். ஆனால் காலத்தை கடந்து காலத்தின் தோள்களில் அமர்ந்து கொண்டு காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது புத்தகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இன்றைக்கு புத்தகத்தை கையில் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் காலத்தை உங்கள் கைகளில் வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால புத்தகம் வாங்காதவர்கள் கண்டிப்பா அங்க உள்ள போய் ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க. நம்ம வாழ்க்கையைத்தான் நம்ம பிடிச்ச மாதிரி தேர்வு செய்ய முடியல, புத்தகத்தையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு இந்த எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கவிஞர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவருடைய கவிதை ரொம்ப பிடிக்கும், இவருடைய சிறுகதை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவதற்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன கட்டுரை, ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை தரக்கூடிய ஒரு ஆச்சரியமாக மாறக்கூடும். ஏன்னா நம்ம மனிதர்கள் என்ன சொல்வோம், நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கணும், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நல்லதுங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சது. கெட்டதுன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னு வைங்க, அவர் நல்லவர். நாளைக்கு அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவன் கிடக்கான் லூசு பைய. நேத்து வரைக்கும் அவரை பிடிச்சிருந்தது அதனால அவர் நல்லவர், இன்னைக்கு பிடிக்கல அதனால கெட்டவர். மனிதன் நல்லது கெட்டதை நன்மை தீமை வைத்து பார்ப்பதில்லை, தனக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்பதை வைத்துத்தான் பார்க்கிறான். இதுவே மனிதனுடைய ஒரு சிறுமைதான். ஒரு கடல் இருந்திருக்கு, ஒரு கடல்ல ஒரு இளம் பெண் கொஞ்ச நேரம் போய் கால் நனைச்சிருக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு கொலுசை காணும். தேடி தேடி பார்த்தா அது எள்ளோ கொண்டு போயிடுச்சு. உடனே அந்த கடற்கரையில எழுதுறா, இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. அந்த கடல் அதை அழிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மீனவன் அன்னைக்கு நிறைய மீன்களோட கடற்கரைக்கு வர்றான். இந்த கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறான். அதையும் கடல் அழித்து விட்டு போனது. சிறிது நேரம் கழித்து ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நேரம் அங்க விளையாடிட்டு இந்த கடல் ஒரு தோழன் அப்படின்னு எழுதி வைத்து விட்டு போனது. அதையும் கடல் அழித்து விட்டு போனது. ஒரு துறவி வந்து பார்த்தார், எதையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்தந்த கருத்தை அப்படியே அழித்து விட்டு செல்லுகிற இந்த கடல் தான் உண்மையான துறவி என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார். அதையும் கடல் அழித்து விட்டு போனது. இப்ப கடலூரில் வாழுகிற மக்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்திருக்கிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை நல்ல வழியில் செல்வதற்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும்.